ஹலோ லிக்கனம்மா. வணக்கம் வணக்கம். ம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை நேர வணக்கம். ம் டம்ளர் இருக்கணும். டம்ளரை காணும். டம்ளர் வச்ச இடத்துல தேடணும். வச்ச இடத்துல தான் தேடுறேன். டம்ளர் எங்கே மம்மி கவுப்பிய? டம்ளர் கவுக்கலாம் நம்ம வீட்டில் இடம் இல்லை. நம்ம வீட்டில் வீடு தான் பெருசாக கட்டியிருக்கோமே தவிர மற்ற வசதிகள் ஒன்றும் கிடையாது. அப்போ டம்ளர் எங்கே கவுப்பி? மற்றவங்கெல்லாம் வீடு குட்டியாக இருந்தாலும் தட்டை அடுக்கிறதுக்கு இப்படி மேலே ஸ்டாண்டர்ட் அடிச்சிடுறாங்க. எல்லாம் பண்ணிடுறாரு. ஓ, நீங்களே இப்போ ஒரு இடத்துல ஒரு இடம் வச்சா இப்போ டம்ளர்னா டம்ளர் மட்டும் தான் அந்த பொருளாதாரம் வேணுமே, எல்லாம் செட் பண்ணவும். இல்லை மம்மி, இப்போ டம்ளர் இந்த இடத்துல வச்சா இந்த இடம் மட்டும்தான் டம்ளர், வேறு எந்த பொருளும் அந்த இடத்துல வைக்கக்கூடாதுன்னு இருக்கலாம்ல? அப்படிலாம் இருக்கிறது இல்லை. அந்த இடம் டம்ளர் தான். இந்த வாரத்தில் டம்ளர் வச்சுப்போங்க. டம்ளர் தான். ஆனால் அந்த இடத்துல நாங்கள் எல்லாமே கொண்டு வச்சுருவோம். தட்டுக்கிட்டு எல்லாத்தையும் மம்மி தோதுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் மம்மி, அப்புறம் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் தோசை இல்லைன்னா சப்பாத்தி மாவு. இங்கே வாங்கல. சப்பாத்தி மாவு தானே, அவ்வளோதான். எனக்கு பல்லு வலி திருப்பி வந்துடும். இல்லைன்னா கோதுமை தோசை ஊற்றிக்க வேண்டியதான். மதியத்துக்கு பிரியாணியா? பிரியாணின்னு சொன்னீங்கன்னா கொன்னே பங்காளி விட தான் சிரிக்கிறாரு. அவங்க சிரிச்சா என்ன மம்மி? அடுத்தவங்களுக்காக வாழ்றேன், நம்மளுக்காக தானே மம்மி? ஏன் உனக்காக வாழல, நான் எனக்காக தான் வாழ்றேன். பிரியாணி நம்மளுக்கு பிரியாணி தானே மம்மி வீடு. என்ன மம்மி இப்படி பண்ற? அவங்க வீடு 1.25 கோடி சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். தீபனேஷ். ஆமா. அப்போ 1.25 கோடிக்கெல்லாம் விற்கும் மம்மி? தெரியல, அவங்க கட்டினது 60-70 லட்ச ரூபா தான் இருக்கும். ஆனா அவங்க சொல்றது 1.25 கோடி சொல்றாங்க. இப்ப கமெண்ட்ல சொன்னீங்கல்ல, இப்ப பழைய வீடை வந்து வித்துட்டு அதை கடன் அடைச்சிருங்களேன் அப்படின்றாங்க. ஆனா அது கேட்க மாட்டேங்குது. ஆமா, அதுக்கு அந்த அம்மா ஒத்துக்கவே மாட்டேங்குது. அது என்னுடைய பூர்வீக சொத்து, அதை எக்காரணம் கொண்டு விற்க மாட்டேன். அது என் தலைமுறைக்கு அப்புறம் என் பேரன் பேத்தி அனுபவிக்கணும் அந்த சொத்தை. நான் விற்க ஒத்துக்கவே மாட்டேன். அந்த வீடை வித்துட்டு கடன் அடைச்சிடலாமா, பேங்க் கடனை. ஆனா நான் ஒத்துக்க மாட்டேங்குது அந்த அம்மா. அந்த வீட்டுக்கு எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸு? இல்ல, இது கொஞ்சம் ஒதுக்குப்புறமா இருக்கு, அது கொஞ்சம் சிட்டிக்குள்ள இருக்கு. எது புது வீடு சிட்டிக்குள்ள இருக்கா? புது வீடு கொஞ்சம் ஒதுக்குப்புறமா இருக்கு. இப்ப கட்டுறவெல்லாம் நிறைய பேர் ஒதுக்குப்புறமா தான் கட்டுறாங்கல்ல. ஆனா நல்லா வசதியா கட்டிக்கிறா, பெரிய வீடா கட்டிக்கிறாங்க. ஆமா, அதுதான் இப்ப ட்ரெண்ட். அவங்க அழகா 2 பேரும் ஒத்துமையா இருக்கலாம். அண்ணன் தம்பியும் ஒத்துமையா இருக்க. அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் அவங்க வழக்கையில ஒத்துமையா தானே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்தோடனே இப்போ ஆளாளுக்கு பிரிஞ்சுட்டாங்க. அவன் சென்னையிலே இருக்கேன், இவன் இங்கிட்டு அந்த ஒய்ஃப். புவனேஷ் நல்ல வந்தேன். தீபனேஷ் பொண்டாட்டி கூட நல்ல பிள்ளைதான். அது ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ற கேரக்டர் தான். இடையில ஒரு வாட்டி பிரச்சனை வந்துச்சு இல்லை மம்மி, அவங்க மாமியாருக்கு மருமகளுக்கு, அதனால தானே பிரிஞ்சா. அதை வந்து வெளிப்படையாக சொல்லலை, இந்த பிரச்சனைனால தான் நாங்கள் இதுன்னு. அப்புறம் இது மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்காருல்ல, அவருக்கு 2 மேரேஜா. மாதம்பட்டி ரங்கராஜ் யாருன்னே தெரியாது எனக்கு. சமயக்காரரு, சமைப்பாரு நல்ல பெரிய லெவலில். ரஜினி கல்யாணம், கமலஹாசன் கல்யாணம், அவங்க கல்யாணத்தில் சமைப்பாரு. இல்லை இல்லை, அவர் செஃப் தான். மாதம்பட்டி ரங்கராஜ். இது நான் மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்றேன். அவருக்கு 2 ஒய்ஃபா. அவர் ஒய்ஃப் வந்து நேற்று கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. மொதல் பொண்டாட்டி இருக்கையில 2வது பொண்டாட்டி கல்யாணம் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் வந்து பிள்ளையெல்லாம் எனக்கு இருக்கு, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லணும். என்னோட குழந்தைக்கு அவர் தான் அப்பா. அவர் வந்து எங்களுக்கு வந்து பதில் சொல்லியே ஆகணும். எங்களை விட்டுட்டு அவர் அந்த பொண்ணுகிட்ட போயிட்டாரு. இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்காரு அவர். ஆனால் நல்ல ரிச் பீப்புள், இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி போலீஸில் அவங்க அப்பா அம்மா, அந்த பொண்ணோட அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இது சென்னை மாநகர கமிஷனரில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் வந்து வேறு கேரளாவோ ஆந்திராவோ கர்நாடகாவோ அவர் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணார். ஏன் சாமி கும்பிடலாம் காய்ஸ்? விளக்கேற்றியாச்சு ஆல்ரெடி. மம்மி என்ன மணியெல்லாம் வச்சுருக்கீங்க சாமிக்கிட்ட? மணி அடிக்கிறது. கடவுளே, முடி பண்ணலாம் கடவுளே. அருகம்புல் மாலை எங்கிட்டு கிடக்கு, அதெல்லாம் எடுத்து போடணும். அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்து வச்சது. விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டதா? ஆமா, அது 5 நாள் ஆச்சுல்ல? இல்லை 4 நாள் ஆச்சு. 4 நாள் ஆச்சு. ஆனா காயாம இருக்கோ? பாருங்க காய்ஸ், காயாம இருக்கு. அருகம்புல் இல்ல. காயாது.
விநாயகருக்கு சாத்தியது. விநாயகருக்கு அருகம்புல் தான் பிடிக்கும்னா. கைஸ் இங்கே விளக்கேற்றுறாங்க. மகாலட்சுமி தாமரை பூச்சி. மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு 2 சைட்லையுமே தாமரை வச்சுருக்காங்களே. கை வலிக்காதா? கை வலிக்காதா? நேற்றுக்கு நான் பஸ்ஸில் வரையில தான் எனக்கு தெரிஞ்சு அந்த கை வலிக்குது. நேற்றுக்கு பஸ்ஸில் அவுட் பஸ்ஸில் வந்தேன்னே, வர்ற வழியில் அவுட் பஸ்ஸில் மேலே கையை பிடிச்சிக்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு. சரி நான் மேலே கையை பிடிச்சிட்டு வரவேன். சரி சத்த நேரம் கையை கீழே இருக்கோம்னு இறக்குனேன். கை உடையிற மாதிரி வலிக்குது. ஆகா, யாராவது இந்த கையை உடைச்சா வலிக்கும்ல, அது மாதிரியே வலிச்சிச்சு. என்னடா அப்படின்னு நினச்சி பார்த்தா இந்த மேலே கை இவ்வளோ நேரம் இந்த இப்படி பிடிச்சிருக்குது. இப்படி பிடிச்சிருக்குது. அந்த வலி வலிக்குது. எவ்வளோ 1 மணி நேரம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், புதுக்கோட்டை டு திருச்சி வர்ற வரைக்கும். நீங்கள் அந்த மாதிரி பிடிச்ச நீங்கள் அந்த மாதிரி பிடிச்ச அனுபவம் உண்டா? அனுபவம் உண்டு. அப்போ சின்ன வயசுல பிடிச்சது வந்திருக்கேன். இப்போல்லாம் ஏறினோடனே உட்காந்தாகணும். ஆமா, பஸ்ஸில் சத்த நேரம் 1 மணி நேரம் உங்களால் நிற்க முடியும் மம்மி? நிற்பேன். நிற்க வேண்டி இருந்தா திருச்சியிலேருந்து வரையில இங்கிட்ட வரையில ஒவ்வொரு டைம் நின்றுட்டு தான் வருவேன். ஆனா பிடிச்சிக்கிறதுனால பலமா பிடிச்சிக்கிற மாதிரி கம்பிக்கிட்ட போய் நிற்பேன். அப்பதான் தெரிஞ்ச அந்த மாதிரி மாற்றி வாழ்ந்து தானே அமைய வேண்டியதா இருக்கு. நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமைகிறது இல்லையே. நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டாதே நம்ம வாழ்றதுக்கு அடாப்ட் ஆன மாதிரி அர்த்தம். அப்படியா? இந்த உலகத்துல. ஆமா. சரி இதே அம்பிகா வந்து கட்சிக்கு வர போறேன்னு சொல்றாங்க. வந்து அவள்லாம் ஜெயிக்க மாட்டாங்க. அம்பிகாவெல்லாம் எதுக்கு சும்மா. ஆனா அவ சொல்றா, நான் வந்து என் கட்சிக்கு வந்தாதான் நல்லது செய்ய முடியும்னா நான் அந்த வந்துட்டேன் அப்படிங்கிறா. அவ என்னத்துக்கு கிளிக்க போறா? ஆம்பளையிலே ஒன்றும் பண்ண முடியல. இவங்கிட்ட டிஎம் கேட்டீங்க, ஏடிஎம் கேட்டீங்க, இவன் என்னத்துக்கு கிளிக்க போறா? இந்த ரஜினி வந்து ஒன்றும் பண்ண முடியல, கமல் வந்து ஒன்றும் பண்ண முடியல, அடுத்து விஜய் வந்திருக்காரு. இருந்தாலும் சுயநலமா தான் இருப்பேன். ஆமா, வந்ததுக்கு வராமலே இருக்கலாம். கமல் வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஓரளவு செய்வேன். கமல் செய்யறேன். அவன் சுயநலம் பார்க்க மாட்டேன். ஆனா வந்து அவனை வரவிடலையே. அவனை வரவிடல. மக்கள் நீதி மையம்னு ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. ஏன் இவர் சீமான் வச்சிருக்காரு இத்தனை வருஷமா கட்சி. அவரையும் வந்தாச்சு ஒண்ணும் பண்ண மாட்டாரு. அதனாலதான் போட மாட்டேங்குதுங்களா? சீமான் வந்தா ஒண்ணும் போட மாட்டாரு. சீமான்ல சரியான பச்சுவந்தி. அவன் பயங்கரமா இருக்கேன். அவங்க அம்மாவும் அந்த மாதிரிதான் இருக்கா. சீமான் அம்மா அவங்க எல்லாம் சரியா வராது. ஆனா கட்சி வந்தா ஓரளவு நல்லா இருக்கும். ஆனா அவரை வரவிடத்துக்குள்ள என்ன தெரியல. அவர் இது பாக்ஸர் இது அப்ப அந்த நிகழ்ச்சி நடந்தப்ப யாரோ ஒருத்தர் பாக்ஸர், அவங்க பாக்ஸர் வச்சிருப்பாருல, அவங்க யாரோ ஒரு பையனை தூக்கி போட்டாங்க. கேரளா கர்நாடகா அந்த பையன் போல. அந்த பையனை தூக்கி போட்டு திருவள்ளூர் போல, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். அந்த பையன் மதுரையில வந்து விஜய் போய் பிடிக்கிறதுக்காக போயிருக்கேன். விஜயை தொட்டு பார்க்கறதுக்காக அந்த மீட்டிங் நடக்கல. அப்ப தொட்டு பார்க்கல பவுன்சர்ஸ் வந்து அவனை தூக்கி கீழே எறிஞ்சிட்டாங்க. தள்ளிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சதுல அவனுக்கு லைட்டா அடிபட்டுருச்சான். அவங்க அம்மாவும் அவனும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி யாரோ ஒருத்தங்க டிஎம்கே தூக்கிட்டு விட்டுருக்காங்க. நீங்க போய் விஜய் மேல கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு விஜய் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. இந்த மாதிரி வந்து பவுன்சர் வந்து நீ தூக்கி அடிச்சிட்டாங்க, விஜய் நாங்க பார்க்க போயில. ஆமா, அவர் வந்துகிட்டு இருக்காரு, அவரை போய் தொட போனா தப்பு தானே, அப்புறம் தூக்கி தானே அடிப்பீங்க. சின்ன தப்புல நம்ம கண்டிச்சோம்னா இல்லைன்னா சரியா வராது. அதான் தொடலாம் கூடாதுல்ல. சும்மா விஜயா இருந்தாலும் நேரம் இருந்ததே பார்க்க முடியும். அவர் ஒரு உயிர் தானே, அவரை போய் தொட்டு அடிச்சு அவரை போய் பண்ண முடியுமா? எங்க பெரிய டம்ளரே காணும் போய் உன்னத்து கூட. சரி இருக்கிற டம்ளர்லயே வைங்க. அதனால அவங்க அம்மா யாரோ தூண்டி விட்டுருக்காங்க, நீங்க 2 பேரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க விஜய் மேல. போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. ஆனா அந்த கம்ப்ளைண்ட் வச்சு அவங்க ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஆனா விஜய் வரவிடுங்களா என்னன்னு தெரியல. இந்த 26ல தான் தெரியும். அம்மி மாத்திரை என்னன்னு தெரியல. தைராய்டு மாத்திரை காய்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம். தைராய்டு மாத்திரை ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி காலையில போடுவேன். இது ஏன் பிடிச்சதா உனக்கு? பிடிச்சதுனால போடணுமா? பிடிச்ச பொருள் தானே சாப்பிடுவாங்க. அம்மாவுக்கு மாத்திரை நிறைய பிடிக்குமா? அதை மாத்திரை சாப்பிட்ற மாதிரி வருதா? மாத்திரையே பிடிக்காது. அந்த டாக்டர் சொன்னிச்சு பல்லுக்கு என்ன பண்ணீங்க அடுத்து போனோன்னு சொன்னிச்சுல, ஐயோ நீங்க பல்ல எடுத்தா நீங்க வாங்க 4 பல்ல ஒன்றா எடுக்கணும். அது ஒரு டாக்டரு. ஆமா, அப்படி பொசுக்கிட்டு போய் அழைக்கிறீங்க காசுக்கு. அப்பா இப்படி ஓப்பனாக அழைக்கப்படாது. டாக்டர்னா கொஞ்சமாவது டீசெண்டாக இருக்கணும். ஆமா,
சரி வா டீ குடிமா. வா டீ பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் டீ தயார் பண்ணியாச்சு. டீ போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். டீ ரெடி ஆயிடுச்சு கைஸ். இனிமேல் டிஃபன் பண்ணையில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் காலையில் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன் பிரியாணிக்கு. சிக்கன் நான் வெங்காயம்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு தக்காளி இதெல்லாம் நான் வாங்கிட்டு வர கேப்லாம் நறுக்கிட்டீங்களா? நறுக்கிட்டேன். ஆமாம். இங்கே என்ன வடை இருக்குது? வடை உனக்கு ஒரு வடை எனக்கு ஒரு வடை. 2 வடை பருப்பு வடை. இதை சாப்பிட்டு பசி கொஞ்ச நேரம் இது சாப்பிட்டு அது வேகிறதுக்கு இது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ வள்ளிங்க மம்மிக்கு ஒரு வடை போதுமா? அப்புறம் அதே நம்ம புதினாவா? இது புதினா கொத்தமல்லி. காலையில் வடை சாப்பிட்டா ஹெல்த்தியாக மம்மி இல்லையா? ஆமாம் ஹெல்த்தி இல்லை. டாக்டர்களே பார்க்கலாம். அன்னைக்கு ஒரு டாக்டர் தான் சிக்கன் ரைஸ் வாங்க வந்தாருன்னு நினைக்கிறேன். அவன் சிக்கன் ரைஸ் கடைக்காரன் சார் வராதுன்னு சொன்னேன். நான் யாரா சார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு குண்டா ஒருத்தர் வந்தார். குண்டா ஒருத்தர் வந்தவன் சரி நான் இவர் ஏதோ ஆனால் போஸ்ட்டில் இருக்காருன்னு மட்டும் தெரியுது. ஆனால் என்னன்னு எனக்கு சரியாக ஜட்ஜ் பண்ண முடியல. ஆனால் அவர் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். டாக்டராக இருப்பார் போல். டாக்டருக்குள்ளே சிக்கன் ரைஸ் சாப்பிட்றாள் டேஸ்ட்டுக்கு. ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ரைஸ் எல்லாம். ஆமாம் டாக்டருக்கு மட்டும் ஒழுங்காக அவளும் சாப்பிடல. டிஃபன் சாப்பிடாம காலையில் 2 டீ வடையை சாப்பிட்டு டீ குடிக்கிறாங்க. அப்படி குடிக்கலாம். அப்படிலாம் தான் பண்ணுறாங்க. வேற என்ன பண்ணுறது அவங்க காசுக்கு? இல்லை உடம்பு அவங்க அந்த ஃபீல்டு தானே இருக்காங்க. இப்போ நம்மளாம் வந்து டீச்சிங் ஃபீல்டில் இருக்க நம்ம உடம்ப பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. வேற ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டுக்குவாங்களாம். எதுக்காக? ஏதோ தடுப்பு மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்குவாங்களாம் வருஷம். அது போட்டுக்கனால உங்களுக்கு பாதிக்காது. ஓ மற்றபடி சாப்பாடுலாம் நம்மள மாதிரியும் சாப்பிட்றாங்க. இப்போ இவங்களுமே இப்போ டாக்டருக்கு வந்து இந்த மாதிரி சாப்பாட்டில் கான்சியஸ் கிடையாது. எது வேணும் கிடைக்குதோ அதேமாரி. இப்போ காய்கறி கடை வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்களும் வந்து இப்போ நம்மெல்லாம் காய்கறி கடை வச்சுருந்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு வெரைட்டியாக குழம்பு வைப்போம்ல. இன்னைக்கு கொஞ்சம் பீன்ஸ் எடுத்து குழம்பு வைக்கலாம்ப்பா, இன்னைக்கு கொஞ்சம் அவரைக்காய் எடுத்து குழம்பு வைக்கலாம்ப்பான்னு சொல்லுவோம்ல. ஆனால் வந்து அவங்க காய்கறி கடைக்கார என்னென்னா அவங்க வீட்லேயும் புளிக்குழம்பு தான் வைக்கிறோம். காய்கறி விற்கிறது தான் காய்கறியை தவிர புளிக்குழம்பு வைக்கிறேன், முட்டை வாங்கிட்டு தான் முட்டை குழம்பு வைக்கிறேன், இல்லைன்னா சனி ஞாயிறு ஆச்சுன்னா வேறு ஏதாவது நான்வெஜ் குழம்பு வைக்கிறேன். அப்படி இப்போ நம்மளாக இருந்தால் ஒரு நாள் அவரைக்காய் எடுத்து கொஞ்சோண்டா குழம்பு வச்சுக்கிறேன், ஒரு நாள் பீன்ஸ் கொஞ்சோண்டு குழம்பு வச்சுக்கிறேன், ஒரு நாள் பீட்ரூட்டு கேரட்டு இப்படி வச்சுக்குவோம். ஆனால் வந்து இப்போ கடையில் வச்சுருக்கிறதுனா அதே எடுத்து நம்மளும் பண்ண முடியாதா மம்மி? பண்ணலாம். அவங்களுக்கு அது பிடிக்குது. அதனால சாப்பிட்றேன். ஓ அதேமாரி சிக்கன் கடைக்காரங்கன்னா சிக்கன் குழம்பே வச்சு சாப்பிடலாம். ஆனால் வந்து சாப்பிட மாட்டாங்க. மிஞ்சிற சிக்கனே இருக்குன்னு தானே டெய்லியுமே. ஆனால் மட்டன் கடைக்காரங்க மட்டன் குழம்பு தான் வைப்பாங்க. இருக்கு அவங்க எத்தனை தண்டி இருக்காங்க. ஆமாம் குண்டா இருக்காங்க ஒரு சிலர். மனசுக்கு ஏற்ற மாதிரி தானே. இப்போ நம்ம இன்னைக்கு வந்து சிக்கன் எடுக்கணும்னு நினைக்கிறோம், எடுத்தோம். சிக்கன் வேண்டாப்பா இதுவே வச்சுக்கலாம், பீன்ஸ் அவரைக்காய் சாம்பாரை வச்சுக்கலாம்னா அதுவும் சரின்னு தானே அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதுக்காக கம்பல் பண்ணலைல்ல. அப்புறம் எல்லாம் ஊருக்கு தான் பிரதேசம் டாக்டர் எல்லாம். அவங்க கிடைச்சி சாப்பிட்டு வைத்தியத்தை பார்த்து காசை சம்பாரிச்சுக்கிட்டு போகிறதையும் பார்க்குறாங்க. காசு இருந்தால் எப்படியும் காப்பாற்றிக்கலாம். இப்போ இன்னைக்கு ஜிஹெச்சில் யாரோ ஒரு தொகை போல் உடம்பு சரியில்லை போல் ஜிஹெச்சில் ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் போகல சிவன் கோயில்கிட்ட வளைஞ்சு போணுச்சு ஆம்புலன்ஸ் ஃபாஸ்ட்டாக. பார்த்தா ஜிஹெச்சுக்குள்ளே அவ்வளோ கூட்டம் நிற்கிது. யாரோ ஒருத்தக்கு ஏதோ இது போல் எமர்ஜென்சியாக கொண்டு போகிறாங்க போல். மருந்து கிருந்து குடிச்சிட்டாங்களா என்ன மாதிரி அந்த மாதிரி இருந்தால் தானே இவ்வளோ கூட்டம் வந்து நிற்கும். காப்பாற்றுங்கன்னு இங்கே காப்பாற்ற முடியலன்னாவும் ஜிஹெச்சுக்கு அங்கே புதுக்கோட்டை கொண்டு வரா. புதுக்கோட்டையில இந்த இடத்துல ஆள் இருக்குமா? இந்த நேரத்தில் காலையில் 8 மணிக்கு எந்த டாக்டர் வருவாங்க? மெடிக்கல் காலேஜில் இருக்கும்னு நினைக்கிறேன். மெடிக்கல் காலேஜ் தான் வச்சுருக்காங்களே. இப்போ எமர்ஜென்சிலாம் காலையில் எந்த நேரம் வேணாலும் வரும் மம்மி. ஆமாம் அது நர்ஸுகளே பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் 10 மணிக்கு டாக்டர் வருவார். அவங்க முதல்ல ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் அவங்களே பார்த்துருவாங்க நர்ஸுகளே. அதனால எக்ஸ்பீரியன்ஸான நர்ஸுகளாக போட்டிருப்பாங்க. இப்போ 50 வருஷம் 40 வருஷம் 30 வருஷம் இருக்க நர்ஸுகளாக போட்டோம்னா அவங்களே பாதி டாக்டருக்கு ஈக்குவல் தானே. அதனால அவங்கள போட்டுருவாங்க. ஊருக்கு தான் இப்போ டாக்டர் எல்லாம் கண்டதை தின்னுட்டு தான் இருக்க சம்பாதிக்க. அன்னைக்கு வந்த உடனே கேட்குறாரு எக் ரைஸ் போடுங்க அப்படின்றாரு. உடனே இவன் சொன்னேன் சரி எக்கு இல்லையா அப்படின்னா ஃப்ரைடு ரைஸ் சாப்பிட்ருங்க அப்படின்றாரு. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி போட்டுருங்க அப்படின்றாரு. ஆனால் விதவிதமாக சாப்பிட்றா. அவர் போய் பார்க்குறேன் டாக்டரும்
தெரியலை இவ்வளோ இந்த டாக்டர் நான் எங்கே பார்த்துருக்கேன்னா நம்மளுக்கு ஜிஹெச்சுக்கு உனக்கு 2-3 வாட்டி ஜிஹெச்சுக்கு போன ஞாபகம் இருக்கா? கருப்பா குண்டா இருந்தாரா? கருப்பா குட்டையா கட்டையா குண்டா இருந்தார். கொஞ்சம் ரொம்பலாம் கருப்பு கிடையாது, ஓரளவு சிவப்பு, ஸ்கின்னு கொஞ்சம் வெள்ளை, ரொம்ப வெள்ளையும் கிடையாது, ஒரு மாநரமாக நம்ம கலருக்கு இருப்பார் அந்த மாதிரி. ஆனால் குட்டையா குண்டா, மணிக்கு வந்து இயங்காத மாதிரி, மணி வந்து டெய்லி நல்லா வருது அப்படின்ற மாதிரி ஆள், மூஞ்சில பிரகாசம் அந்த மாதிரி ஆள். ஆனால் வந்து எதையுமே அடிச்சு பிடிச்சி வாங்கணும்னு அவசியம் இல்லை, இது இல்லையா அதை போடுங்க, அதை போட்டு சாப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஆளாக இருக்கு. நான் அதனால தான் யோசித்தேன், இவர் சார் வேறுன்னு சொன்னானா ஒருவேளை டாக்டராக இருப்பாரோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் எங்கேயோ டாக்டர் மாதிரியும் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். அப்புறம் இன்னைக்கு எங்கே பிளான்? இன்னைக்கு எங்கேயும் பிளான் இல்லை, இந்த புளி வாங்கணும். புளி சுத்தமாக இல்லை ஃப்ரெண்ட், புளி வாங்கணும். எங்கே வாங்குவீங்க? இந்த அங்கே பார்ப்போம், இவங்க மளிகை கடையில் கேட்போம், கேட்டுட்டு அங்கே போய் வாங்கிட்டு வருவோம். அந்த எப்போ வாங்குற இடத்துல வாங்க வேண்டியது நம்ம இந்த வீட்டில் போய் வாங்குவீங்க? எல்லாம் சுத்தம் பண்ணி காய வைக்க வேண்டியதாக இருக்கு. அது பண்ண முடியாதா? இது கடையில் வாங்குற புளினா நம்ம சுத்தம் பண்ண வேண்டாமா? அப்பப்போ வாங்கிக்கலாம். அப்பப்போ வாங்குறதெல்லாம் நடக்கிற விஷயமா? புளியெல்லாம் காய்கறியாவது அப்பப்போதைக்கு வாங்கிறோம், மாதம் மாதம் ஜாமான் வாங்குற மாதிரி வாங்கிக்க வேண்டியது. அப்போ எதுவுமே வினோதெல்லாம் பண்ணுது. அப்போ எதுவுமே நம்ம கமிட்மெண்ட்டே கிடையாது. ஆமாம், எல்லாமே மிளகாத்தூள் மஞ்சத்தூள் முதற்கொண்டு எல்லாமே அப்போதைக்கு அப்போ ரெடிமேடாக வாங்கி சமைச்சிக்கலாம். மிளகாத்தூள் வந்து திணிஞ்ச திக்காக இருக்கணும்னு எல்லாரும் அரைச்சிடுறாங்க. புளி வந்து எல்லாரும் அப்பப்போ வாங்கிக்கிறாங்க. புளியும் தானே வாங்கி வச்சா நல்லா இருக்கும்ல இல்லையா? அந்த காலம் வாங்கினாங்க, இந்த காலம் எல்லாம் மளிகை ஜாமானோட ஒரு லிஸ்ட், புளி 1 கிலோ அப்படின்னு போட்டு விட்டாரு. ஓ, அதுவும் அதோட சங்கீதா வினோத்துமே புளி இந்த மாதிரி புளி தான் வாங்கி வச்சிருக்கு. இத்தனைக்கு அவங்க எல்லாம் விவசாய குடும்பம் தானே, புளி கருப்பு இந்த புளி வாங்கி வச்சிருக்கலாம்ல, அது கடை புளி தான் வாங்கி வச்சிருக்கு. அது மாமியாருக்கு அந்த உடம்பு சரியில்லையா ஃப்ரெண்ட்ஸு, மாமியாருக்கும் ஆஞ்சியோ பண்ணி, பரவாயில்ல மாமியாருக்கும் ஆஞ்சியோ பண்ணி கொண்டாந்து வீட்டில் வச்சு 1 வாரம் வச்சுருந்துட்டு வீட்டில் அனுப்புது. எதுக்காக? நெஞ்சு வலிச்சுதான். அப்புறம் கொண்டு போய் பார்த்தா, ஆனால் ஒன்றும் அடைப்பு இல்லை. எங்களுக்கு ஆஞ்சியோன்னா என்னென்ன எனக்கு தெரியல. ஆஞ்சியோன்னா இந்த இது மாதிரி ஒயரா வைப்பாங்கல்ல நெஞ்சில், அது அதில் செக் பண்ணுறதா? அது இது இசிஜி ஓடும்னு நினைக்கிறேன். இசிஜி எடுத்தாங்களாம், அப்புறம் வந்து இசிஜியும் எக்கோ எடுத்தாங்களாம், அதெல்லாம் பண்ணிட்டு ஏதோ அதில் லைட்டாக ஏதோ தெரிஞ்சிச்சு போல. அதுக்கப்புறம் ஆன்ஜியோ பண்ணிட்டாலாம். இனி ஆன்ஜியோ பண்ணிட்டு அதுலேயும் வலி இருந்துச்சுனாக்கா அதில் இது வைப்பாங்களா, ஸ்டெட்டு வைப்பாங்க. ஆனால் ஒருத்தங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கஷ்டம் இல்லை. இதுக்கு வந்து அவங்க நல்ல கெட்டிக்கார பொண்ணா இருக்கு சங்கீதா வினோத், அது சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நாங்கள் கையிலேருந்து காசு செலவழிக்கல, இது ஆயில் காப்பீட்டு திட்டமும் நம்ம முதல்வர் திட்டம் 2ஐயும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அது அது அந்த மாதிரி நீங்க எல்லாருமே அதை எடுத்து வச்சுங்க, அப்பதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம கையில இருந்து காசு போட வேண்டாம், 5 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு இதுல இருந்து பண்ணிக்கலாமா என்ன? ஆமா அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்காக இந்த கார்டை கொடுத்துருக்காங்க. நல்ல சமத்தா இருக்கு சங்கீதா, எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு இன்ஃபர்மேஷனா சொன்னிச்சு. மக்களே, நீங்க வந்து பிரதம மந்திரி திட்டமும் இந்த இதுவும் பண்ணி வச்சுங்க, ஏதோ ஒரு அவசரம் ஆத்திரம்னா நமக்கு அது யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம இன்னைக்கு இருக்கவங்க என்னைக்கு எப்படியும் இப்படியே இருப்போங்கிறது இல்ல, எந்த நேரம் வேணாலும் எந்த சிச்சுவேஷன் வேணாலும் மாறலாம். அதனால நம்ம எடுத்து வச்சுக்கிறது நல்லது. 5 லட்ச ரூபா வரைக்கும் அதுல கவர் ஆகும். அது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் கவர் பண்ணலாம், எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே முக்கால்வாசி யூஸ் பண்றாங்களா? ஆமா, அது அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எல்லா ஹாஸ்பிட்டலையும் இப்போ எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் நீங்கள் கவர்மெண்ட்டுக்குன்னு அவங்க வரையில, அதுக்கு நீங்கள் இந்த கார்டுக்கு ஒத்துக்கத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் எல்லா ஹாஸ்பிட்டலுமே கவர் ஆகும். முன்னாடி எப்படி ஆகாது, இப்போ ஆகுமா? முன்னாடிலாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனோம், இந்த கார்டெல்லாம் எங்கே செல்லாதான் அப்படிம்பாங்க. இப்போல்லாம் எல்லாம் உட்பட்டுதான் ஆகணும். அப்போ பரவாயில்ல, பாமர மக்கள் வந்து ஈஸியாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். பரவாயில்ல. ஆனால் அவங்க வைத்தியம் எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியல, இதுக்காக பண்ணுறது. அதில் வேறுபாடு இருக்குமா, சேஞ்சஸ் இருக்குமா? பணம் கொடுத்து பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நம்ம போயிருக்கையில அந்த ஜிவிஎன்ல எப்படி பண்ணாங்க, பணம் கொடுத்து பார்க்குறவங்களுக்கு சுகாதாரமா பண்ணுவாங்க, இந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு சுகாதாரம் இல்லாமல் 100ஓட 101 போட்டு வச்சிருப்பாங்க.
எப்படி அதுக்குன்னு தனித்தனியாக வச்சுப்பாளா? ஆமா, ஆ இருக்கிற டிபார்ட்மெண்ட் எல்லாம் தனியா வச்சிருப்பாங்க. பணம் கொடுத்து பாக்குறவங்களுக்கு நல்ல சொகுசா நல்ல கொசு எல்லாம் கடிக்காம ஏசி இந்த மாதிரி வசதியோட வச்சிருப்பாங்க. ம் இதுல பாக்குறவங்களுக்கு எல்லாம் ஒரு 10 பேரோட 11 பேரா பெட்டு போட்டு ம் பண்ணுவாங்க. ஓ ஆனால் மணி நம்ம இருக்கனால எப்படியும் உயிரை காப்பாற்றிக்கிட்டுலாம். ஆமா, உயிரை காப்பாற்றிக்கிட்டுலாம். அதுவுமே ட்ரீட்மெண்ட் எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியல. ம் அதுக்காக தான் எல்லாரும் மணியை சேர்த்துக்கிறாங்க. ஆமா. எமர்ஜென்சினா எப்போ வரும் யாருக்கு எப்படி வரும்னு சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. மணி இருந்தாலும் பொழைக்க முடியாதுன்னு பொழைக்க முடியும். ம் நமக்கு ஹெல்த் கடவுள் நல்லதை கொடுக்கணும், அவ்வளவுதான். ம் ஒரு சிலர் நான் ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் சொல்றேன். என்னன்னாக்க நம்ம வந்து மனசுல எந்த கவலையும் நினைக்க கூடாது. ம் நினைக்காம இருந்தோம்னாவே உடம்பு நல்லா இருக்கும். போதும். ம் கவலைகள் நினைக்கிறவங்க சாப்பிட முடியல, ஆ இதுவா இருக்குது, சாப்பிட முடியல, ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது. இல்லை கவலையை நினைச்சு நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்ம இப்ப கஷ்டப்பட்டு நினைக்கிறதுனால எதுவும் ஆக போதா? இல்லை இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா கவலையை நினச்சோம்னா நம்ம அந்த இப்போ நம்ம இதுலேருந்து மாற்றிக்கலாம்ல, கொஞ்சம் நம்ம ஆக்டிவிட்டியில் சேஞ்சஸ் வரும்ல. அது மாத்திக்கிறவங்க மாத்திக்கணும். கரெக்டா இருக்கவங்க அது கவலைப்பட வேண்டியது இல்லை. கரெக்டாக இருக்கவங்க கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட இப்போ நம்ம நம்மளுடைய செய்ய நம்ம ரொட்டீனா நான் வந்து இப்ப உனக்கு கல்யாணம் பேசணும்னு தான் நினைக்கிறேன், பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அது நடக்கல, முடிவு என் கையில இல்ல. ம் அப்படிங்கல நான் அதை கண்டினியூட்டி பண்ணிட்டு தான் இருக்கேன். ம் என்ன அதுக்கு நான் வருத்தப்பட வேண்டியது இல்ல. நடக்கும் போது நடக்கட்டும்னு விட்டுட்டு ம் நம்ம முயற்சியை பண்ணிக்கிட்டே இருப்போம். ம் என்ன ம் அப்படின்ட்டு விட வேண்டியதுதான். அதை விட்டுட்டு அதுக்காக வருத்தப்பட்டோ இது பண்ணியோ பிரயோஜனம் இல்லை. ஆமா, அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். ஆனா வந்து எடுத்து வருத்தப்பட்டு ஆனா வந்து அந்த செய்ய தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தூக்கத்தை கெடுக்கிறனாலதான் நரம்பு எல்லாம் வயசான ரொம்ப கலண்டு போகுது. இந்த கவலைப்பட்டு தூக்கத்தை கெடுக்கிறனாலதான் நரம்பு எல்லாம் கலண்டு போகுது. கலண்டு போய் கீழே வச்சுட்டு அப்புறம் திரும்ப எடுத்து மாட்டீங்களா? நரம்பு எல்லாமே அன்னைக்கு சேகர் பண்ணாட்டின்னு சொன்னா காலில இருந்து தலை வரைக்கும் பிரச்சனையா தான் இருக்கு உடம்புல. கல்யாணக்கார வீட்டுல சேகர் இல்ல அன்னைக்கு உங்களுக்கு சொல்லல, டாக்டர் கேட்டார்ல அந்த இதுக்கு நம்ம இந்த காலில் ஏதோ கடிச்சதுன்னு போனோம்ல, அதுக்கு அம்மா உங்களுக்கு ப்ரெஷர் இருக்காமா? ஆமாம் சார் ப்ரெஷர் இருக்குது சார் அப்படின்னு உடனே அவர் ஆகா ப்ரெஷருக்கு நம்ம மாத்திரை கொடுக்காம விட்டோமே. அந்த நர்ஸுக்கு சொன்னார் ஒரு மாத்திரை எடுத்துட்டாங்க. அம்மா சுகர் இருக்காம்மா? ஆமாம் சார் சுகர் இருக்கு. ஓ அதுக்கு மாத்திரை கொடுக்காம விட்டோமே. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு ஆகா ஒன்னொன்றுக்கும் ஒரு டேப்லெட்டில் வருது எல்லாம் விட்டுறது. அது மாதிரி மனுஷனோட ஒரு இல்லை மேமி யோசிச்சு பாருங்க. இப்போ காலையில் என்னென்னா அந்த தைராய்டுக்கு அதுக்கு டேப்லெட் போடுறீங்க, அது வந்துடுது. அப்புறம் பிபி சுகருக்கு சாப்பிட்டுட்டு மாத்திரை போட வேண்டியிருக்கு. அப்புறம் உடம்ப கரெக்டாக மெயின்டைனாக வச்சுக்கிறதுக்குன்னா இது ரத்தம் இதுங்காம இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு டேப்லெட் போடுறேன். அப்புறம் சத்து டேப்லெட் ஒன்று போடுறேன். ஆக மொத்தம் நான் 6 டேப்லெட் போடுறேன். இப்போ நீங்களே இப்படி நம்ம இன்னும் வயசானவங்கலாம் எத்தனை டேப்லெட் போடுறது? நேற்றுக்கு அந்த எனக்கு பக்கத்தில் இருக்காருல்ல சார், அவர் காலையில் சாப்பிட்டுட்டு அவர் ஒரு மாத்திரை போட்டுக்கிறாரு. எதுக்குன்னு தெரியல, நான் கேட்கல. மாத்திரை காலையில் போட்டுக்கிட்டாரு. நேற்று பிபிக்கோ சுகருக்கோ எதுக்கோ சுகருக்கா இருக்கும் போல் போட்டுக்கிட்டாரு. அதான் என்கிட்ட கேட்டார். நான் ஃபஸ்ட் நாள் இந்த இது கொடுத்தல இந்த சவுச்சவு கூட்டு அது கொஞ்சோண்டு எடுத்துக்கங்க சார்ன்னு சொல்லி கொடுத்தேன். அவரோட வாழைக்காயோ மசாலாவோ இதை கொடுத்தாரு என்கிட்ட. அப்போ அவர் சொன்னார் இதில் ஸ்வீட் போடுவீங்களா அப்படின்னு கேட்டார். இது சவுச்சவில் அதே ஸ்வீட் போட்டு செய்வாங்களாமே. ஸ்வீட்டா? ஸ்வீட் மீன்ஸ் இனிப்பா. அதை இனிப்பெல்லாம் போட மாட்டோம். அவர் உடனே இனிப்பா இருக்குமா அப்படின்னு கேட்டார். இல்லை சரி இனிப்பா இருக்காது, இதை கூட்டு மாதிரி தான் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சரின்னு எடுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி தான் எங்கள் ஹெச்ஓடியும் இது சுகரு. அதுக்காக தானே நம்ம வேற வாங்கிட்டு கொண்டே கொடுக்குறோம். என்ன பண்றது, மனுஷ வாழ்க்கை ஓட வேண்டியதா இருக்கு. அதோட சம்பாதிக்கிறதோட நோய்களும் வந்துடுது. நோய்களும் வந்துடுது. நோய்கள் இல்லாத உடம்புனா ஆரோக்கியமான உடம்புனா இந்த வாக்கிங் போய் கரெக்டாக அளவாக விவசாயம் பண்றவங்களுக்கு தான் ஓரளவு நோய் இல்லாத உடம்பா இருக்கும். இந்த பையன் ஆளுதே குட்டையா இருக்கேன், எந்த நோயும் இல்லை. ஆமா உடம்பு நல்லா உழைச்சிக்கிட்டே இருக்கேன். அதனால இப்ப நம்மளால அப்படி முடியல. எந்நேரமும் உழைச்சிக்கிட்டே இருந்தா சத்த நேரம் போய் படுக்கணும் தானே தோணுது. அது வந்து சாப்பிடுறதுக்கும் அவங்க உழைக்கிறதுக்கும் சரியா போகுது. ஏன்னா நம்ம விட்டு சாப்பிடுறது கூட அத பேலன்ஸ் ஆயிடுது, அங்கங்க தேங்கி நிக்குது. அதனாலதான் நமக்கு வியாதிகள் வருது. அதான் சதை போடுது. அதனாலதான் தொப்பை வருது, அதனாலதான் வியாதிகள் வருது. அப்ப சாப்பிடுறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் சரியா போயிடுது. அப்ப நம்ம இப்ப செய்யற வேலைகள் நம்மளோட இண்டிவிஜுவல் வேலை செஞ்சுக்கிறோம்ல. இப்ப டெய்லி அதெல்லாம் வேலையே இல்லை, அதெல்லாம் ஆக்டே இல்லை.
அதாவது வேர்வை சிந்தி அந்த மாதிரி கொஞ்சம் வேலை அது பார்க்கணும். வேர்வை. ஆமா ஒரு கனமான வேலையை செய்யணும். ஆமா அப்படி செஞ்சாதான் வேலை. அதனால இது உடம்புக்கு இது இது வந்து இல்லைன்னா நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி 2 இட்லி 1 இட்லி சாப்பிட்டு இருந்துக்கும். கம்மியா சாப்பிடணும். கம்மியா சாப்பிட்டு இருந்துக்கும். ஏன்னா நம்ம அப்பதான் நமக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா இது வராது, தொப்பை வராது. சாப்பிடுறதும் சாப்பிட்டு வேலை செய்யாம இருந்தோம்னா அது என்ன ஒண்ணும் அங்கேயே போய் திணிச்சு அமுக்கி திணிக்க தானே செய்யும். ஆமா ஆனா நம்மள தான் டெய்லி ஆக்ஷன் பண்றோம், அது அந்த அளவுக்கு அதுக்கு பத்தல, அதுக்கு எனர்ஜி தேவைப்படல, கலோரி தேவைப்படல, அந்த கலோரி சேவ் ஆயிருது. அதுதான் சேவாய் தான் இந்த கேபிள் டிவிலாம் சொல்றீங்கல்ல தொப்பையா இருக்கா அப்படின்னு சொல்லி அது மாதிரி தொப்பை போட்டு அப்ப நல்லா சாப்பிடுறப்ப ஒரு 10 வடை 10 இட்லி அப்பா சாப்பிடுறது நல்லா சாப்பிடுறா, டேஸ்டாவும் சாப்பிடுறா. அதனாலதான் அவன் நோய் இல்லாம இருக்கிறான். இல்ல மேமே இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப வந்து தொப்பை பெருசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த தொப்பைக்கு அளவுக்கு பசிக்குது, அப்ப அதிகமா தேவைப்படும் உள்ள. இப்ப நம்ம 2 வடை சாப்பிடுற இடத்துல தொப்பை பெருசா இருந்துச்சுன்னா 4 வடை 6 வடை சாப்பிடுவான். அந்த மாதிரி அவளோட நிலைமையில எல்லாம் நான் இருந்தேன்னா நல்லா எப்போ போயிருப்பேன். அவளுக்கு புருஷன் வந்து கிட்னி ட்ரபிள்ல செத்தேன். மையன் வந்து நிமோனியாவில் ஒரு மையன் வந்து நிமோனியா ஜுரம்னு சொல்லிட்டு அந்த நிமோனியா ஜுரத்துக்கு சரியா கவனிக்காம அதுல செத்தேன் ஒரு மையன். அப்படியா? ஆமா அவளுக்கு சன் டிவி காட்சி. ஆனா இத்தனை பேர் இது இருந்தா இவ்வளவு கவலைகள் இருந்தா ஆனா தைரியமா திரியறா, ஒருத்த கூட கேட்க மாட்டாங்க, ஒருத்த கூட கேட்க மாட்டாங்க. நம்ம இப்ப அப்படி எல்லாம் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, 2 பிள்ளை நல்லா இருக்கு 2 பிள்ளை நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளா இருந்தா என்னடி நீ வாடி மேக்கப் போட்டுக்கிட்டு திரியறா, உன் பிள்ளை எப்படி இருக்கு அப்படின்னு நம்மள அடிச்சு பேசிடுறா. இப்ப நம்மள சந்திரன் முன்னாடியே வந்து எல்லாமே அவள்கிட்ட தான் கேக்குது. இல்ல மேமே வயசு என்ன, இப்ப சபையில வந்து ஒருத்தவங்களுக்கு குத்தணும்னு பிளான் பண்ணிட்டான்னா அவங்க பணக்காரர்களா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் அவங்க எந்த விஷயத்துல வித்துறான்னு அந்த மாதிரி. ஆமா நிமோனியா ஜுரத்துக்கு பிள்ளைய காப்பாற்ற முடியல, நான் உனக்கு நிமோனியா ஜுரத்துலதான் காப்பாத்துறேன். ஆனா நான் அடிச்சு பேச முடியுதா 4 பேருக்கு முன்னாடி? என்ன நான் ஆள் பேல இல்லாம நான் நிமோனியா ஜுரத்துல உன்னை காப்பாத்துறேன். நிமோனியா ஜுரம் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடும். ஆமா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வாரத்துக்கு 10,000 ரூபாய் மாத்திர ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு ஒரு வாரத்துக்கு 10,000 ரூபாய் தனசேகரன் எழுதி கொடுத்தாரு. அது கொடுப்பீங்களான்னு அவர் கேட்டாரு. நான் எழுதி தர்றேன் நீங்க அதை வாங்கி கொடுப்பீங்களான்னு கேட்டாரு. சரி இல்ல சார் எழுதி கொடுங்க நான் வாங்கி கொடுப்பேன்னு. ஒரு வாரத்துக்கு 10,000 ரூபாய்னா அந்த மாத்திரை கிட்டத்தட்ட எத்தனை 2 வாரமோ 3 வாரமோ சாப்பிட்டேன். அதுவும் ஹெவி டேப்லெட். இட்லிக்கு எல்லாம் நான் போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இட்லி கடை இதுல இட்லிக்கார மனம் ஒண்ணு கொண்டாடுறான், அது விட்டு இட்லியில தான் உயிர் பொழைச்சேன். என்னால இட்லிக்கு போட்டு ஆட்டிட்டு எல்லாம் பண்ண முடியாது, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கேன்ல. அப்ப இட்லிக்கார மட்டும் இட்லி வாங்கி அதுலதான் உயிர் பொழைச்சது. இன்னைக்கு அத்தனை டெஸ்ட் எடுத்து அத்தனை இது எடுத்து அதுக்கப்புறம் தான் நிமோனியான்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணி ஆனா நான் காப்பாத்தினவ கிட்டிக்காரி இல்லையா, அவதான் கிட்டிக்காரியா. சரி மேமே அது நிமோனியானா எப்படி என்ன சிம்டம் வரும்? நிமோனியானா இதுல உறைஞ்சு போறது, நுரையீரல்ல சளி உறைஞ்சு போறது, சளி எடுக்க வராம உறைஞ்சு போறது. இப்ப பாத்திரத்திலே இது ஒரு இது இப்ப நம்ம மாவே அடியில பிடிச்சு போச்சுன்னா நமக்கு எடுக்க வராது இல்ல, அது என்னதான் தண்ணி ஊத்தி 100 வாட்டி தேய்ச்சி கழுவணும். அந்த மாதிரி தேய்ச்சி கழுவுனா உனக்கு நுரையீரல்ல அந்த சளி எடுபட்டுச்சு. இப்போ அதனால என்ன வரும் எஃபெக்ட்? காய்ச்சல் வரும், ஆகாதுல்ல. இல்ல நம்மளுக்கு வெளியே சிம்டம் என்ன தெரியும்? சளி காய்ச்சல் இருமல் காய்ச்சல் ஃபீவர் அது இருக்கிறதுனால அந்த இது ஃபீவர் கொண்டாந்து விட்டுருச்சு. அப்போ உடம்பு ஆக்டிவா இருக்காது, உடம்பு சரியில்லாமலே இருந்துக்கிட்டு ஃபீவரா இருந்துச்சு. நீ பரீட்சை எழுத முடியல, பிஇ படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பிஇ முடிக்கிறேன்னு நினைச்சேன், ஆனா முடிச்சும் பிரயோஜனம் இல்லை. இப்ப முடிச்சு பிரயோஜனம் இல்ல. அடுத்து எத்தனை டிகிரி வந்தாச்சு, பிஏ முடிச்சு எம்ஏ முடிச்சு இப்ப என்ன ஒரு டிகிரி. அன்னைக்கு நான் பார்க்க முடியலன்னு விட்டுருந்தா என்னத்துக்கு ஆகுறது. இங்க டீம்ல இங்க புதுக்கோட்டையில பாத்துட்டு அப்புறம் அந்த இதுகிட்ட மாலையிட்டு இருக்கு அந்த டீம்லயும் போய் பார்ப்போம்ல. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில அத்தனை டெஸ்ட் எடுத்தாங்க, டிபி டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஆமா 100 டெஸ்ட் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் எடுத்தோம். எல்லாத்துக்கும் நான் நடந்தே. ஆமா இவங்க ஒரு ஆள் தான் தெரியாது, இவங்க ஒரு ஆள் தான் என்னை கூட்டிட்டு போகணும். ஆமா இவனை ஆப்பிள் வாங்கி கொடுத்து இவனை தின்னுக்கிட்டு ஆஸ்பத்திரிலன்னு சொல்லிட்டு மெடிக்கல் திறந்தோடனே மாத்திரையை வாங்கிட்டு ஒடியாருவேன் இங்க டீமுக்கு. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரில இருந்து நடந்து டீமுக்கு வருவேன். ஆனா அப்ப இல்லமே அப்ப நடந்து போய் பண்ணையிலயும் பண்ண முடிஞ்சு. இப்ப 2 வீலர்ல போய் பண்ணாலும் அதே டைம் இருக்க மாதிரி தானே இருக்கு. இப்ப 2 வீலர்ல போய் மாத்திரை வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாலும் எல்லாம் ஒண்ணாதே. இல்ல நம்ம தான் இப்படி நினைச்சுக்கிறோமா?
நம்ம நினைச்சுக்கிறது. ஆனா அது கொஞ்சம் கஷ்டம் தான், நடந்து நடந்து போய் பண்றது கஷ்டம் தான். அப்ப எனக்கு ஒரே ஆர்வம், எப்படி காப்பாத்தி விடணும் என்ன, அந்த ஒரு ஆர்வம் இருக்கும்போது நமக்கு அந்த வலி தெரியாது. இந்த வேலையை நான் முடிக்கணும்னு நினைச்சிட்டு நான் இறங்கினேன்னு வச்சுக்க முழு மூச்சா, எனக்கு அந்த வேலையோட பழு தெரியாது. அது முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆஹா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குமே அப்படின்னு தோணும். அந்த முடிக்க போற நேரத்துல எனக்கு அது தோணாது. நம்ம மனசு அதை ஏத்துக்கிட்டு இதை முடிச்சாகணும், இன்னைக்கு இந்த புள்ள அத்தனையும் முடிங்கி ஆகணும்னு நம்ம அந்த மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேன். எப்படியும் காப்பாத்தி ஆகணும், நமக்கு வேற ஆள் இல்ல, பிள்ளைய இல்ல, இந்த பிள்ளைய காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் ஓடுனேன். ஓடி ஓடி அதுக்கப்புறம் ஜாதகம் வேற பார்க்க ஓடியாருவேன். அப்படியே பஸ் விட்டு இறங்கி அப்படியே 8ஆம் இடத்துல ஜாதகம் பார்ப்பேன். அவன்கிட்ட என்னடா ஆகும் என்ன ஏதுன்னு ஜாதகம் பார்த்துட்டுல வருவேன். ஜாதகம் பார்த்தா தெரிஞ்சிருமா? ஜாதகத்துல கரெக்டா சொல்லிடுவாங்க. நான் என்ன முடியும் பொழைக்க மாட்டான்னு சொல்லிடுவாங்க. அப்ப டாக்டர் எல்லாம் போக வேண்டாமா? டாக்டர்டையும் போயிட்டு கடைசி ஆத்தா எனக்கெல்லாம் உடம்பு சரியில்லாத ஜாதகம் பார்ப்பா, டாக்டர்டையும் போவாங்க, ஜாதகத்தையும் பார்ப்பாங்க. அதுல ஃபைனல் என்ன தெரியுதுன்னு கரெக்டா தெரியும். ஜாதகத்துல முடியாதுன்னா அப்புறம் நம்ம என்ன ஒன்னாலும் முடியாது. அப்படியா? டாக்டர் எல்லாம் சும்மா இல்ல மேம். இப்ப பெங்களூர்ல ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணுமா, ஆப்ரேஷன் பண்ணணும்னா அவர் டாக்டராக இருக்காரு, ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாரு. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இப்போ இன்னைக்கு 10 மணிக்குன்னா 10 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஆனால் 8 மணிலேருந்தே டிராஃபிக் நிற்கிது பெங்களூரில். 2 மணி நேரமா 8 மணிக்கு அவர் கிளம்பிட்டாரு. கிளம்பினோடனே டிராஃபிக் நின்றுக்கிட்டு இருக்கு. நான் இப்போ இங்கேயே வருஷம் கட்டி நின்றுக்கிட்டு இருக்கேன். ஆக என்னடா 10 மணிக்கு நான் வர்றேன்னு சொல்லிட்டேனே, பேஷண்ட் வெயிட் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு குளோரோஃபார்ம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. என்னடா பண்ணுறதுன்னு இவர் யோசிச்சிருக்காரு. யோசிச்சவர் என்ன பண்ணியிருக்காரு, 2.5 கிலோமீட்டர் கேட்டுங்க டாக்டரா இருந்துகிட்டு ஓடி போய் ஆபரேஷன் பண்ணியிருக்காரு. இப்ப கார்ல தான் போக முடியாது, நம்ம நடந்து போறதுன்னா உடம்ப வச்சுக்கிட்டு ஒரு உடம்ப வச்சுக்கிட்டு போயிடலாம். அப்படிங்கல 2.5 கிலோமீட்டர் இங்க இருந்து எங்க மிரட்டு நிலை வரைக்கும். அங்கிருந்து அவ்வளவு தூரம் இவ்வளவு டிராபிக்கையும் தாண்டி நடந்து போய் ஆப்ரேஷன் பண்ணி, இவ்வளவு தூரம் நடந்து போனதே நம்மளுக்கு எனர்ஜி இருக்காது. அதோட போயிட்டு ஆப்ரேஷனும் பண்ணி அவர் ஓரளவு எனர்ஜியா தான் இருப்பாரு. ஏன்னா மற்ற நேரத்துல கஷ்டப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த இது தெரியும், உடம்பு எனர்ஜெட்டிக்கா இருக்கு இல்லைங்கிறது தெரியும் அவங்களுக்கு. நம்மள மாதிரி அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சத்துள்ள உணவை சாப்பிட்டுக்கிறேன், இன்கிரீடியன்ஸ் எடுத்துக்கிட்டுருவாரு. இல்லை மேமே நம்ம இப்போ நம்மளா இருந்தால் இப்போ நீங்கள் மிரட்டு நிலை ஓனாங்குடி வரைக்குமே நடந்து போயிட்டு வருவோம். நடந்து போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணுவோம். அதை தான் சொல்கிறேன். டாக்டர்ஸ் பொதுவாக ஹெல்த்தாக தாண்டா இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும். அவங்க ஏன்னா எல்லாம் தான் சாப்பிட்டுக்கிறாங்க. இப்போ பாலாஜியே இருக்காரு, அவர் ஒரு நாளைக்கு எத்தனை ஆப்ரேஷன் பண்றாரு. இல்லை அவர் கான்சியஸாக இருக்காரு மம்மி. இப்போ ஒரு சில டாக்டருக்கு நம்மள மாதிரியே இருப்பாங்கல்ல, இந்த பார்த்துக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அது கொஞ்சம் சிரமம் தான். டாக்டர்ஸ்லயும் அந்த கரெக்டா இருக்கிறவங்க தான் சின்சியரா வேலை பார்க்க முடியும், ஒன்னு சக்சஸ்ஃபுல் ஆக்க முடியும். இல்லைன்னா நானும் பார்த்தேன்னு பேருக்கு பார்த்துட்டு போறதுல என்ன இருக்கு. இப்போ ஒரு சில டாக்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே திருச்சியில் இருக்கையில ஃபாஸ்ட்டாக நடந்துருவாங்க, டக்கு டக்கு டக்குன்னு பண்ணுவாங்க. ஒரு சில டாக்டருக்காக சோம்பேறியாக நடந்துருவாங்க. இந்த வெங்கடேசன் ஒருத்தர் பார்த்தோம்ல, அவரெல்லாம் இப்படியா அப்படியா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஒண்ணுக்காக ரஜினியே இந்த கூலி படத்துல அப்படி நடிச்சிருக்கானா சூப்பரா. 74 வயசு மாதிரியே தெரியலையா எல்லாரும் சொல்றாங்க. அப்படி நல்லா நடிச்சிருக்காரா 74 வயசுல. அவருக்கெல்லாம் போயிட்டு இது குடுக்கறதுக்கு ஆள் இருக்கும். இந்த எனர்ஜிக்கு இது இறங்கிருச்சுன்னா இதை சாப்பிடுங்க. ஒரு கிட்னியா இருக்கவே ஆப்ரேஷன் பண்ணவரு, அதனால அதுக்கெல்லாம் யாரும் இருப்பாங்க, டயட் கண்ட்ரோலுக்கு ஆளும் இருப்பாங்க. அதனால அது குடுக்கறதுனால அவரு சொனங்காம நடிக்கிறாரு. நல்லா பணம் அதுக்குதான் கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க, அவர் சம்பாதிக்கிற 200 கோடி சம்பாதிச்சா நம்மளும் தான் நல்லா இருக்கலாம். அதுக்கு பணம் என்ன. ஆமா, இப்போ அவங்க மட்டும் அந்த நேம் தான் ரஜினின்னு. ஆனா அவங்கள நம்ம ஒரு ஸ்டேஜ்ல அந்த ரஜினிங்கிறத எடுத்து பார்த்துட்டோம்னா அவரு ஒரு மனுஷன்னா அவனுக்கும் பசி இருக்கும், அவனுக்கும் தூங்கணும் 8 மணி நேரம், அவனுக்கு டயர்டா இருக்கும்ல. இப்ப தூங்கவே இல்லை ரஜினினால அவர் தூங்காமலே இருந்தா டயர்டாக தானே செய்யும். இப்போ அதே மாதிரி பசிக்கும் வேலைக்கு ஸ்நாக்ஸ் வேணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போகிற வர்றதுக்கு அவர் நடந்து போக முடியாது, எல்லா இடத்துக்கும் கார் வேணும். அவரும் ஒரு மனுஷன். ஆனால் ரஜினிங்கிற அந்த அங்கீகாரம் கொண்டு வந்துட்டோம்னா மதிப்பு கூட. அவர் ரஜினி பாய் அங்கே பாரு அந்த படத்துலலாம் அப்படி நடிச்சார்ல, நம்ம நேராக பார்த்துருக்கோம்ல அவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதே மாதிரி இப்போ இவன் கொண்டுட்டு வரேன் பிளாக் ஸ்டார், நல்ல ஃபேமஸ் ஆகிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ்.
பிளாக்கி ஸ்டார் சுரேஷ்குமார் ஃபேமஸ் ஆயிட்டு வரேன். ஓ பெரிய பெரிய ஆர்டிஸ்டுகளோட தேவயானி மகளோட எல்லாம் பேசியிருக்கேன். தேவயானி மகள் சூப்பரா பாடுது. அந்த பிள்ளையோட எல்லாம் சீத்தமில்ல பேசியிருக்கேன். அவங்க ஏற்கனவே 2 பேருமே அவர் டைரக்ஷனு, அவர் தேவயானி நடிகை தானே, அதனால கொஞ்சம் ரத்தத்துல வந்திருக்கும். அவங்க கல்யாணம் எல்லாம் ஃபேமஸே இல்லாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அவங்களுக்கு எந்த வித ஒரு நல்லதுமே நடக்கலையா பாவம் தேவயானி சொல்லிட்டா. இந்த மத்தவங்களுக்கு எல்லாம் நடக்குது பாரு, ரிசப்ஷன் அது இதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாதான். இவ்வளவு வசதியா இருந்தா அவங்க 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டனால ஒண்ணுமே நடக்கலையா. ஆனா இப்ப நல்லா சிறப்பா வாழ்றாங்க, பிள்ளைகளை நல்லா வச்சிருக்காங்க, வீடு கிராமத்துல அத்தை பெரிய வீடு கட்டி இருக்காங்க, அது நல்லா இருக்காங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி கஷ்டப்பட்டவங்க எந்நேரமும் கஷ்டமே பட்டுக்கிட்டு. ஆமா அதே மாதிரி நல்லா இருந்தவங்க ஆனால் இருந்துகிட்டே தானே இருக்காங்க. இப்போ நம்மளோட ராயவரத்தில் பூர்வீகம்லாம் இந்த ஏத்து வீட்டுலலாம் அழகு பரம்பரையாக இருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கல்ல, இப்போ வந்து 3 ஜென்ரேஷன் தான் நல்லா இருப்பாங்க, அப்புறம் 4வது ஜென்ரேஷன் திரும்ப விழுவாங்க, திரும்ப எழுந்திருப்பான்னு சொல்லுவீங்கன்னு. ஆனால் அவங்கெல்லாம் ரொம்ப வருஷமாகவே அங்கே தானே இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. தெரியல அவங்களுக்குலாம். ஆனால் பாவம் சேர்க்கலன்னு நினைக்கிறேண்ணே, தெரியல அது தெரியல. இல்லை அந்த ஆட்சியெல்லாம் பொருளாதாச்சு, நீ வேறு பொருளாதாச்சு பாவம் எல்லாம் அவங்க கணக்குக்கு சேர்த்து தான் வச்சிருப்பாங்க. இல்லாம எல்லாம் இருக்காது யாருக்குமே. ஆனா எப்படியோ மணி இருக்கனால ஓடுது, மணி இருக்கனால ஓடுது. மணி வந்து அவங்களுக்கு அந்த இதோட ஆசீர்வாதம் அப்படியே இருக்கு, சுக்கர பகவானோட ஆசீர்வாதம் அது இருக்கனாலதான். சுக்கரன் நல்லா இருந்து செவ்வாய் நல்லா இருந்தா எந்த நேரமும் காசு பணம் இருந்துகிட்டே இருக்கும். நீ என்னதான் செலவழிச்சினாலும் உன் கையில திருப்பி கூட விட்டு வந்துடும். இப்போ இந்த வாட்டி தாங்க 5 லட்சம் செலவழிச்சேன்னா திரும்ப இருந்தா அங்கே 2 லட்சம்னு கொண்டாந்து கொடுப்பா. அந்த மாதிரி சுக்கர பகவானோட அருள்தான். என்னென்ன மேம் நெருக்கிருக்கீங்க? சுரேஷ் ஆர்டிஸ்ட் நல்ல ஃபேமஸ் ஆயிடுவேன் எம்பருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஃபேமஸ் ஆயிடுவேன். பிளாக்கி ஸ்டார் சுரேஷ் ஆர்டிஸ்ட் இல்ல சுரேஷ்குமார். எங்க இருந்தவன் இங்க போய் இல்ல யோசிச்சு பாருங்க, நம்மளா இருந்தா நம்மளே சொல்றோம் அவன் இங்க பாருங்க குளத்தங்கரையில லூஸ் மாதிரி அடிக்கிட்டு. அப்படிப்பட்டவன ஜீ தமிழ்ல நாடகத்துல இந்த மாதிரி ஆக்டர்களோட நடிக்கிறேன்னா ஆச்சரியம். கமெண்ட்ல சொல்லி இருக்குதுங்க, நாங்க ஃபர்ஸ்ட் உங்களோட இது டான்ஸை பார்த்தா வெறுப்பா இருந்துச்சு, பார்க்கவே பிடிக்கல, இவெல்லாம் எதுக்குள்ள ஆடுறேன், செத்து தொலை வேண்டியதானே அப்படின்னு நினைப்போம் கமெண்ட்ல. அப்புறம் அடுத்தடுத்து கொஞ்சம் பாக்குற மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப ரசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஓடுறாங்க. ஆமா அப்ப இவன் சொல்றேன் உடனே ரொம்ப தேங்க்ஸ் நீங்க சொன்னதுக்கு அப்படின்னு. இல்ல மேமே ஃபர்ஸ்ட் இப்போ வேறுபாடுங்கிறது அப்படி தானே, ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே நம்மளுக்கு ஒருத்தவங்களை வந்து பிடிக்காது, அப்புறம் பார்த்தா அவங்க பாந்தோமா நடந்துக்கிறாங்க, சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு நினைப்போம். அப்புறம் குட்டா சூப்பரா நடந்துக்கிட்டான்னு வச்சுங்க, அவன்கிட்ட வேலையை கொடுங்கடா, அவன் நல்லா பண்ணுவான்டா அப்படின்னு நினைப்போம்ல, சொல்லுவோம்ல, நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்கா வாய் வந்துடும் தானே. அது மாதிரி எல்லாமே ஒரு நேரம் தான். அதெல்லாம் நேரம் தான். ஃபர்ஸ்ட் பிடிக்காதவனுக்கு மறுக்க பிடிக்குதுன்னா என்ன அர்த்தம்? நேரம் தான். ஆமா நேரம் ஒரு மனுஷனை எங்கேயும் அவனோட உழைப்பும் தானே மம்மி, உழைப்பு இருக்கு. உழைப்புன்னா அவன் கோமாளித்தனமா தான் இப்பயுமே ஆடுறேன், இப்பயும் அவன் சரியாவெல்லாம் ஆடல. ஆனா அவனோட அந்த கொதிக்கிறதுக்கும் இன்னைக்கு ஆடு இல்ல, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில எல்லாம் சுகமா சாப்பிட்டதுல வேலை வந்துட்டு உட்கார்ந்து இருக்குதுல்ல ஆயிட்டாங்க. எதுக்கு ஆடிக்கிட்டு அந்த தங்குன்னு குதிக்கிறதுக்கு ஆள் வேணும்னா எதுக்கு ஆடிக்கிட்டு நம்ம ஆடுவோம். பொம்பளை பிள்ளைய விட நீட்டா ஆடல இவன், நீ ஓரளவு நல்லா ஆடுறேன், குதிக்கிறேன். அந்த குதிக்கிறதுலயே அவனுக்கு சாப்பிடறது பூரா சிரிச்சு போயிடுது. எவ்வளவு சாப்பிடுறாங்கிற அவனும் எது கொடுத்தாலும் நீ இப்ப இந்த பச்சை தக்காளி கொடுத்தா கூட தின்னுட்டு உட்கார்ந்துருப்பேன், அப்படி சாப்பிடுறேன். அவனுக்கு அந்த குதிக்கிறதுலயும் அவன் இதுங்களையும் அவன் உடம்ப பத்தியா எப்படி இருக்குன்னு மெலிசா இருக்கு. இது அது என்னது ட்ரெஸ் சூப்பரா போடுறேன் மம்மி, இப்ப ட்ரெஸ் சூப்பரா போடுறேன். முன்னாடி கோமாளி மாதிரி தான் போடுவேன். இப்ப டான்ஸ் ஆடையில இந்த டிஷர்ட் ஒரு டிஷர்ட் இப்படி கட்டிக்கிட்டு தான் ஆடுறேன். அதுக்குன்னு ஒரு துணியை வேற துணியெல்லாம் இல்ல, அந்த டிஷர்ட்டே இப்படி கிழிச்சு விட்ட மாதிரி கட்டிக்கிட்டு தான் ஆடுறேன். அதுவே அவனுக்கு எடு கொடுது நல்லா. நம்மள இருந்தா அதுக்கு ஒரு ட்ரெஸ் வேணும், நான் ஆடுறதுனா இவ்வளவு சம்பாரிச்சிருக்கு. சரி கேமராமேனை எங்க வேணாலும் கூட்டிட்டு போறானே, எப்படி அவனுக்கு டிக்கெட் எடுத்து கூட்டிட்டு போறானா? ஒருத்தவங்களை இப்ப நம்ம வேலைக்காரங்க ஒரு ஆட்சிக்கு வச்சிருக்காங்கல்ல, கூட வச்சிருக்காங்க, கூட வேணா பொட்டி தூக்குப்பா, வாப்பா நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் நீ வந்து சாப்பிடுப்பா. அதாவது மம்மி நம்ம கை கால் இருக்குல்ல, நம்ம கூப்பிட்ட இடத்துக்குலாம் கை வருது இல்ல, அது மாதிரி அவங்க அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. கேமராமேன் கூடவே கூட்டிட்டு போறேன் எங்கே போனாலும். கேமராமேன் ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காரு, நான் சாப்பிடுறேன் அப்படிமே.
கேமராமேனுக்கு எப்படி 10,000 20,000 சம்பளம்? ஆமாம் கொடுக்கணும். அவங்க இந்த மணி தான் அதிகம் அதில் ஆமாம் கொடுக்கலாம். மணி லேக் கணக்குக்கு மேலே சம்பாதிக்கிறேன். நான் இப்போ சொன்னேன் லேக் கணக்குக்கு மேலே தாண்டிடுச்சு எனக்கு. அதுவும் இது டிவி நிகழ்ச்சிக்கெலாம் போனனால இன்னும் நிறைய பேர் தான் பார்ப்பாங்க, நிறைய செலவழிப்பேன். என்னென்ன மீன் எழுதிருக்கீங்க? இந்த வெங்காயம் இதெல்லாம் வெங்காயம் எல்லாம் நிறைய, இஞ்சி பூண்டுக்கு இது, இந்த சிக்கன், இந்த புதினா ஆஞ்சிட்டேன். இதை கழுவிட்டு இது பண்ண வேண்டியதுதான். இது என்ன மீன்? கத்திரிக்காய். கத்திரிக்காய் வீட்டில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் காய்ச்சிருந்துச்சு. சூப்பராக காய்ச்சிருக்கு பாருங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஒரு காய் பெரிய காய், மீதி 2 காய் சின்ன காய். நான் நேற்றெல்லாம் பார்த்தேன், என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. சரி சமைச்சிட்டு பார்க்கலாமா? சமைச்சிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சுட சுட பிரியாணி, சிக்கன் பிரியாணி. போன வாரம் தான் மட்டன் எடுத்தோம், அதனால இந்த வாட்டி சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம்.